நெஞ்ச தொட்டு அடியே ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக எழுக்கக்கூடிய குயிக் ஷார்ட் ஸ்வீட்டாக நம்ம எடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக்கை நம்ம எடி பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் காம்படிஷன் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் எடுத்து நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இடுப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் கட்ட ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் யூஸ் பட்டனை கிளிக் போயிட்டு இந்த கிரே ஃப்ரம் எக்ஸ்பென்ஷன் கிளிக் போயிட்டு கீழே யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் வரும். இதை வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே 4:5 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி நம்ம வந்து பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் அதில் உங்களுக்கு எது செட் அதை இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து இதில் எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அதுக்கு மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் பண்ணிவிட்டுங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து நம்ம வீட்டில் கொடுத்துருக்கா மறக்காமல் டோ பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்கள் ஐட் மோஸ்ட்லி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலனாக்கா வீடியோ லிங்க் எப்படி கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பொருள் பார்த்துமே அந்த பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் அந்த டெம்பரரி எல்லாமே வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் வந்து டப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த பேக்ரவுண்டு வீடியோ பிக்கை வந்து நம்ம செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக சாங்குக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த பிக்கை நீங்கள் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணினாக்க இந்த இடத்துல ஒரு 2 மார்க் பாருங்கள். ஸோ கரெக்டாக 3.09 செகண்ட் வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஒரு 90 டிகிரிக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இது வந்து ஃபுல் ஸ்கேலுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு ஸோ எந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்கனாக்க இந்த டெம்ப்ளேட் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இதை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொட்டா இது ஆட் ஆயிரும். இது அப்படியே வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து லிரிக்ஸ் வரும் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வருமே நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணி வேண்டிய செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட் நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அது வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சு வச்சா? ஸோ நெக்ஸ்ட் இதில் டெஸ்ட் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் வந்து நம்ம எடிட் பண்ண பிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பண்ண எது நான் வந்து கொடுக்கலையும் ஸோ அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பிக்கு கன் பண்ண சொல்லிப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணிய அந்த பிக்கை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கொடுனாக்க அந்த எஃபெக்டில் வந்து இந்த பிக் ஆட் ஆயிரும். நீங்கள் மறக்காமல் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த நான் கொடுத்துருக்க எஃபெக்டில் வந்து கரெக்டாக பிக் ஆட் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துனாக்க எல்லா லேயருக்கும் மேலே ஆட் ஆயிரும். இது அப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. கரெக்டாக வந்து செகண்ட் லெக்ஸுக்கு கீழே வரமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து நெக்ஸ்ட் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பிளாக்காக டைம் வச்சுட்டு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு கலர் கொடுத்து கிளிக் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ணி இன்னொரு பிக்கை வந்து செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த லிக்ஸுக்கு கீழே வரப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரிங் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக்கை இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுக்கலாம். ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் பிக்கை ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் புக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த லுக் உங்களுக்கு கிடச்சிருச்சா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் போய்க்கலாமா? ஸோ லிக்ஸ் கீழே வந்து பண்ண ஒயிட் கலர் நீங்கள் புல்ல பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 3.10 செகண்ட் கிட்ட அங்கே வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஜஸ்ட்டு இந்த இமேஜை நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பண்ண அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செல்ல போயிட்டு கீழே எஃபெக்ட் இருக்காது நீங்கள் செல்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இதில் கலர் ரேட் இருக்காது நீங்கள் செல்ல போயிட்டு பிரைட்னஸ் காஸ்ட்னு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்காது நீங்கள் செல்ல போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டிஸ்டிக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம லிரிக்ஸை வந்து பண்ணாக்க இந்த பிக்குக்கு மேலே நம்ம வந்து பண்ணாக்க கொண்டு வரும். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அது கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. ஸோ கீழே வந்து பண்ண ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்க இது அப்படியே இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த லிரிக்ஸை கரெக்டாக அந்த லேயர்ஸுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி வந்து பண்ண நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக மேலே கொண்டு போய் செட் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டுடைய அந்த பிஎன்ஜி மியூசிக் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ வந்து பண்ண கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ண டெஸ்ட்டுடைய கலர் வந்து பண்ணாக்க நான் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அந்த பிக்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் புல்ல பார்த்துருங்க. ஜஸ்ட்டு அந்த டெப்புடி வந்து பார்க்க நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து வீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் டெம்பரரி வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணாக்க டைம் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம்னா அந்த லுக்குக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஆப்போசிட் விசிபிலிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் இதில் ஃபெதர்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன்றுக்கு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா அதை வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு ஒரு 0.300 மேலே வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ அந்த சைடில் வந்து பண்ண உங்களுக்கு லேட்டாக மாதிரி ஜம்ப்ஸ் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ மேட் மாஸ்க் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணி லாஸ்ட் செகண்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் படிச்சுட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண ஃபெதர் இருக்கா இதை வந்து பண்ண நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஸ்ட்ரென்த் இருக்கும் அதையும் கீழ் போயிட்டு ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ண பிளிஞ்சிட்டும் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து பண்ண இங்கே ஆன் பண்ணினாக்கா சைடில் வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா மறைஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் புல் பார்த்து ஆயிடுச்சா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் அசைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடை எங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷனில் பார்க்க அது வந்து பார்க்க கரெக்டாக டைமுக்கு வச்சுட்டு வரும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த மார்க்கு தோணுது மாதிரி இந்த டெப்புடி வந்து பண்ணாக்க இதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எது டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கம்மிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ஷி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.